அத்தியா ஒதுக்குது கடிக்குது எல்லா வேலையும் பண்ணுது. கயிறு 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 எவ்வளோ சொல்லிடுங்க? 55 ரன்னிங் மாடா? சரி சரி சரி. ஒடுகத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ரன்னிங் மாடுங்க. 2 பல்லுங்க. 6384060917. ஓகே ஓகே. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜவாத் மலை பையன். இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி தாங்க வந்திருக்கோம். காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்தாச்சுங்க. மாடுகள்லாம் வந்து இறக்கிட்டுருக்காங்க. இப்போ தான் இறக்கிட்டுருக்காங்க. இன்றைக்கி வண்டி மாடுகள்லாம் வந்துருக்குது, அதுவும் போய்ட்டு பார்க்கலாம். நாட்டு மாடுங்க அந்த பக்கம் நிற்கிதுங்க. இப்போலாம் வந்து இப்போலாம் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க எல்லாம் வண்டிங்களை. ஏன்னா கொஞ்சம் இங்கே வந்து ஒரு 6 மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே போல் ஒரு 9 மணிக்கெல்லாம் வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ வாணியம்படியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலையிலே வரணும். இது வந்து சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமை வந்து இந்த சந்தை வந்து நடக்குங்க. ஸோ மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வாணியம்படியில், ஸோ சனிக்கிழமை சந்தை காலையில் ஒரு 6 மணி டு ஒரு 9 மணி வரைக்கும் தான் மாடு வந்து இங்கே விற்பனை நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் வந்து எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாணியம்படி சந்தையில் இன்றைக்கி ஒரு 2-3 பாய்ச்சல் மாடுங்க வந்துருக்குங்க பாரு. ஏதோ 2 கயிறு போட்டு பிடிச்சிட்ருக்காங்க ஒயிட் கலரில். போனால் போட்டு பிடிச்சிருக்காங்க. அப்பயும் வந்து வர மறுக்குதுங்க அந்த காலை. பணம் போட்டு பிடிச்சும் பார்த்தீங்கடா இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்குது. எந்த ஊர் மாடு தம்பி? எந்த ஊர் மாடு? எந்த ஊர்? வேலூரா? எந்த ஊர்? அரூரா? எவ்வளோ சொல்லிக்கிறீங்க? 60 ரூபா சொல்லியிருக்காங்களா? 45 வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. வாணியம்படி இப்போ தான் வந்து மாடெல்லாம் வந்து இறக்கிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட்டமாக வரும். கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டனால இப்போ தான் மாடெல்லாம் வந்து இறக்கிட்டுருக்காங்க. பாய் பாருங்க, நல்லா குமார் மாடு மாதிரி வாங்கியிருக்காரு. நல்லா சரியான சைஸு. என்ன வாய் முடிஞ்சிச்சு? 47. ஏதோ சொல்கிறாரு அவர். மாடு வேற ஆகுது. 47,000க்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம சத்திரம் பூபதியான ஒரு காளை ஜோடி, நல்லா தரமான காளை ஒரு ஜோடி. சிங்கிளாக ஒரு காளையாக மொத்தம் 3 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு எங்கடா ஜோடி? இதுக்கு ஒத்தையாது. சரி சரி. அதுக்கு வந்து ஜோடி இல்லை, ஒன்று சிங்கிள், இன்னொன்று ஜோடிங்க. நல்லா சூப்பராக இருக்குது. கொம்பெல்லாம் அருமையாக இருக்குது. ஒரே கலரு, ஏற்காலைங்க தான். மாடு இறக்குற ஆள் வியாபாரி பார்த்தீங்களா? அவருடைய பேரன் எப்படி எவ்வளோ தைரியமாக பிடிக்கிறான் பாரு. கயிறு கயிறு கயிறு. ஓ, நல்லா தரமான காளைங்க, நல்லா பெரிய சைஸ் காளைங்க. ஸோ இது மாதிரி மாடுங்கள்லாம் வந்து நம்ம ஜவாத் மாடில் இருந்தாங்க. ஸோ விற்பனைக்கு வந்துருக்குது.
ஸோ இது மட்டும் இல்லாமல் சிங்கிளாகவும் ஒரு காளை வந்து பிளாக் கலர் பாயுதா. ஸோ இது வந்து பிளாக்கு. மொத்தம் 3 காளைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புடா மூணு கொண்டு போயிட்டு இருக்காங்க சந்தைக்கு. நம்ம தலைவரெல்லாம் வந்து ஜம்முன்னு மாடு பிடிக்க மாட்டார். தலைவர் டிரைவிங் மட்டும்தான் அவர். ஆமாம் 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 இப்போதான் இறக்கி மாடு பிடிக்கிறதுல அப்படி ஜம்முன்னு கொஞ்சம். ஆமாம் அவன் பையன் தான் வந்து மாடு பிடிப்பாப்புல. இவர் வந்து ஜாலியாக இல்லையா இங்கே பாரு அடி. கடை முளப்புங்க ரெண்டுமே. ஏர் மாடா வண்டி மாடா தம்பி? ஏர் மாடு தான். ஸோ இங்கே வந்து ஒரு ரன்னிங் காளை வந்துருக்குது. எந்த ஒரு காளை ப்ரோ? ஒடுகுத்தூரா? ஓகே ஓகே. என்ன பல்லு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 55. ரன்னிங் மாடா? சரி சரி சரி. ஒடுகத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ரன்னிங் மாடுங்க. 2 பல்லுங்க. 55 ரூபா வந்து சொன்னாங்களாம். ஓகே. கான்டாக்ட் நம்பர் எதாவது சொல்கிறீங்களா? யாருமே கான்டாக்ட் நம்பர் 6384060917. ஓகே ஓகே. இது வந்து ரன்னிங் காலை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒடுகுத்தூர்லேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாணிமடி சந்தைக்கு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அப்படியே இங்கே பாருங்க ப்ரோ. ஸோ நல்ல லென்த்துங்க காலை, இல்லை ஹைட்டும் கூட. ரன்னிங் மாடு தான் சொல்லியிருக்காங்க. ஏதாவது விவரம்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, கேட்டு பாருங்கள். நல்லா ஜம்முன்னு ஹைட்டு, நல்லா ஹைட் இருக்குது. நல்லா பிளாக் கலரில் ஒரு ஜோடிங்க. காளை தான் பிளாக் கலரு, நல்லா அருமையாக இருக்குது. ஏற்காளைங்க நல்லா இருக்கு. ஸோ இதுதாங்க அந்த ஜோடி. இன்னைக்கு இந்த வாணிபடிக்கு வந்துருக்குது ஒரு ஜோடி. நல்லா பார்க்குறதே நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. பிளாக் கலர், ரெண்டுமே பிளாக் கலரு. முகத்தில் பாருங்கள், ரெண்டுமே வெள்ளை, நல்லா அருமையாக இருக்குது. நம்ம வெள்ளைக்கோட்டையிலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ₹1 வந்து சொல்லியிருக்காங்க. அனுசரித்து வந்து வாங்கிக்கலாங்க. வாணிபடி சந்தையில் நிற்குது. ஸோ சொல்கிற ரேட்டு ஜோடி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஜோடி பார்த்திங்கன்னா இது வந்து ஏற்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான், ரன்னிங்கெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஒன்றுலேருந்து ஒரு பேசி வாங்கிக்கலாங்க. ஜோடி 6 பல்லுங்க. நல்லா தரமான காளைக்கட்டுகள், நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது.
இங்கே ஒரு காளை வந்து சிங்கிளாக தாங்க கொண்டு வந்திருக்காங்க. சரியான சேட்டை பண்ணிகிட்டு இருக்குது. என்ன ரேட்டு என்ன ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கலாம் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா சுறுசுறுப்பான காளையாக இருக்குது. ஒரு சிங்கிளாக தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் சிங்கிளாக. இது என்ன ரன்னிங் மாடா? ஏன்னா ரன்னிங் மாடா எந்த ஊர் மண்ணா? புதுப்பேட்டிங்களா? சரி. என்ன பண்ணலாம்? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? அவருதா? சரி. ஆடா ஒழுங்காக ஒரு இடத்துல கூட ஆடிக்கிட்டே இருக்கு. ஸோ புதுப்பேட்டிலேருந்து வந்து நல்லா சுறுசுறுப்பான ரன்னிங் மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேட்டு தெரியலிங்க. ஆனால் மாடு வாணியம்பாடியில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. திருப்பத்தூர் கண்ணு ரன்னிங் கண்ணு கிடாரி கண்ணு எவ்வளோ அன்பா சொல்லியிருக்கீங்க? 27. எவ்வளோ கேட்டாங்க? 23-22 நீங்கள் ஒரு 25 மேலே வந்தால். ஸோ திருப்பத்தூர்லேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்ணு வந்து சுறுசுறுப்பாக தான் இருக்குது. ரன்னிங்காக யூஸ் ஆகும். 27 சொல்லியிருக்காங்க. ஒரு 25க்கு மேலே வந்து அவங்க கொடுத்தாங்க. 23, 22 வந்து கேட்டுட்ருக்காங்களாம். பண்ணுறா வாழை பூரா சரியான சேட்டை பண்ணுதா. மேலே ஏறிக்கின்னு எவ்வளோ ஐடியாவோட உஷாராகிறான் பற்றியவன். ஏடா நல்ல சுறுசுறுப்பாக தாங்க இருக்குது. கிடையாது வாங்கலாம். அந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்து தான் நினைக்கிறேன். ஒரு 20 மேலே ஒரு 22 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அவங்க 25 வரைக்கும் அவங்க சொல்லிட்டுருக்காங்க போல். ஆள் பக்கத்தில் போனால் தலையை காட்டுது. வதிக்குது கடிக்குது எல்லாம் பண்ணுது. கை வச்சு பாருங்க. அத்தியா வதிக்குது கடிக்குது எல்லா வேலையும் பண்ணுது. அப்படியே சும்மா கை வைக்க போனாருங்க. அப்படியே பேக்கில் ஒரு ஷாட். இது கறவை மாடுங்க இங்கே இருக்குது பாருங்கள். ஜெர்சி கண்டுபிடிலாம் இருக்குது. நம்ம வியாபாரி ஒருத்தர் இருக்கார். வியாபாரிக்கிட்ட கேட்போம். வணங்கண்ணா. வணங்கண்ணா. என்னண்ணா சொல்லலாம் அந்த கண்ணுக்குட்டியை பற்றி சொல்லலாம். 20,000 வாங்குது. 10,000 இன்னைக்கு அப்படி தான் இருக்கா வியாபாரம்? அங்கே ஒருத்தர் அவங்க பார்க்குறதுக்கு வாங்கிறதுக்கு வந்துக்கிறார் பேர் வியாபாரி. ஆமாம் தனபால் ஒடுக்கத்தூர் வியாபாரி. வேணும்னா அவரை கான்டாக்ட் பண்ணலாம். அவருக்கு நம்பர் மட்டும் தான் அவருக்கு தெரியாது. நம்பரு நீங்கள் நம்பர் சார் 93 64 21 61 45ங்க. ஒடுக்கத்தூர் தனபால். இவர் தான் அண்ணன் தான் வியாபாரி மீசக்காரு. 20 ரூபா சொல்லியிருக்காரா இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா. அது 12 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. நம்ம ஊரில் வந்து இது ஜெர்சி கண்ணுக்குட்டி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ பார்ட்டி போயிட்டாங்க. பேசிகிட்டு இருக்காங்க. டவல் போட்டிருக்காரு. அவர் தான் பார்ட்டி. பக்கத்தில் நிற்கிறார் அவர் வியாபாரி. மாற்றி பேசுகிறாங்க சம்பவம் கூட. நான் கரெக்டாக பேசுகிறேன்.
கையில் வந்து அவருக்கு தெரியாதா, அதனால் வாயிலே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஐயா. எந்த குட்டியா தலைவரா? இல்லை அவங்க கேட்குறது. சரி பார்த்து வாங்கி கொடு நம்ம ஆளுங்களுக்கு. ஜெர்சி குட்டி ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஹெச்எப் குட்டி ஒன்று இருக்குது. 24 சொல்லியிருக்காங்களாம், பேசுகிறாங்க. மலைக்கு தான் போகுது, இன்னும் முடியல வியாபாரம். ஆக்சுவலாக இன்றைக்கி கறவை மாடு வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 2ஆம் சனி, எல்லாம் வீட்டில் வந்து சாமியெல்லாம் கும்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் பேர் வரமாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாடுகளை வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ குறைந்த அளவில் தான் கன்றுக்குட்டிங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களும் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். வீட்டில் வந்து லேடிஸ் எல்லாம் கூட்டு வந்து பிடிச்ச கன்றுக்குட்டியாக வந்து வாங்கிட்டு போகிறதாக எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. தீனியெல்லாம் எப்படி எடுக்குது தலைவரா? நல்லா எடுக்கிறோம். நம்ம முக்கியமான ஆள் நீ. ஆமாம், எங்கள் ஊருக்கார் தான், கொஞ்சம் பார்த்து சொல்லலாம். பாரு பாரு பாரு. ரொம்ப நம்மளுக்கு கிடைக்காது. பார்த்தாவே சொல்றோம், இது நமக்கு ஆகும் ஆகாது. கை விட்டு ஒரு 100 ரூபாய் கூட அட்வான்ஸ் கொடுத்து கேட்கறா. இதுதான் பார்த்துட்ருக்காங்க. 100 ரூபா அட்வான்ஸ் வாங்கி வியாபாரம் பேசிட்டு. இதில் போய் 1000 தலைமரமாக பண்ணிட்டு ஒரு நாளை பையன் ஓட்டி பாரு ஓட்டி பாரு ஓட்டி பாரு. எவ்வளோ சொன்னாங்களா? ஏங்க எவ்வளோ சொன்னாங்க? வியாபாரம் பார்க்குறாங்க. வியாபாரம் பேசலையா, ஓட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஜெர்சி நல்லா ரெட்டு. உள்ளனா ஒரு 50 ரூபா 50 ரூபாய்க்குள்ளே கேட்டுட்ருக்காங்க போல. இது மாடு நல்லா இருக்குது, தரமாக தான் இருக்குது.
இது ஒரு கூழ் அங்க 2 மாடு இருக்குது. மாடு இதுதாங்க மாடு 50 ரூபாய்க்கு மேலே சொல்லிட்டு இருக்க பொழுது 50 ரூபாய் உடச்சி கேட்டுட்ருக்காங்க பொழுது. ஸோ மடி காம்பு எல்லாம் பார்த்தோன்னா நல்லா இருக்குது. இதெல்லாம் வெறும் ஒரு 10-12 லிட்டர் கறக்கும். கிட்டத்தட்டதெல்லாம் இருக்குது வியாபாரம் முடிஞ்சிடும். ஜெர்சி மாடு தான் வந்துருக்குது. ஹெச்எப்பெல்லாம் கண்ணுக்குட்டிங்க தான் கொஞ்சம் வந்துருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மி தாங்க, மாடெல்லாம் ஃபுல்லாக கம்மி. வாணியம்பேட்டில் ஃபுல்லாக ஹெச்எப் தான் நிற்குது. இந்த ஜெர்சி தான் நிற்குது. இன்றைக்கி மாடு வரது கம்மி தான். சரி வளர்ப்பு வண்டியெல்லாம் உள்ளே கொண்டு போகிறாங்களா, ஒரு நிறைய டிஸ்டர்பன்ஸ்.